சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான முத்திரை ஒவ்வாமை. மழைக்காலத்தில் வர ஒவ்வாமை. எனக்கு தொண்டையில் பிரச்சனையாக இருக்குது, தொண்டையில் உள்ள சளி பிரச்சனை நிறையா இருக்குது, சளி ரொம்ப தொல்லை கொடுக்குதுன்னு பார்க்குற அந்த மாதிரி முத்திரை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான முத்திரை தான் இது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பேசி வச்சு கொண்டு இருக்கும் எல்லா குருமார்ட்டும் வணங்கி இதை பார்க்கலாம். அதாவது இதை ஒவ்வாமையே எப்படின்னா, ஏதோ உடம்புல பிரச்சனை, அதை சரி பண்ணுறதுக்கு தான் சளி தொல்லையே ஆரம்பிக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன், காலை உணவை பழங்களை எடுத்துக்கிட்டோன்னா இது சரியாயிடும். என்னுடைய குருமாரில் ஒருவரான கவனகர் ஐயா நமக்கு அருளியது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். மூணாவது விஷயம், வாதம் பித்தம் கஃபம் சரி பண்ணுற திரிஃபலாவை குடிச்சு பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம அனுபவத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். இப்போது இந்த முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுல இது ரொம்ப சிம்பிளான முத்திரைங்க. ஜஸ்ட்டு 3 பூதங்களை வச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலில் மட்டும் நீங்கள் இதை அழுத்தணும். உங்களுடைய கட்டை விரலோட முதல் கோட்டில் நீங்கள் அழுத்திட்டா போகிறோம். 2 கையிலையும் அப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் 20 to 30 minutes ஜஸ்ட் கேஷுவலாக மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு கேஷுவலாக இருங்க. நீங்கள் படுத்துட்டு பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நல்லா திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். 3 பூதங்கள் நீட்டாக மிச்ச ஆள்காட்டி விரல், அதாவது காற்று பூதத்தையும் நெருப்பு பூதத்தையும் நம்ம அழுத்துறோம். அப்படி நம்ம வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டு கேஷுவலாக இருங்க. இதோட கொஞ்சம் உணவு பழக்கம், யோகாசனம், ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, இல்லைன்னா நல்ல முடிஞ்ச அளவு நம்ம அமைதியாகவே இருக்க ஆரம்பித்தாலே நம்மளும் நல்லா இருப்போங்க. நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படி நினச்சோம்னா நமக்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். எல்லோரும் முத்திரைகளை பண்ணுவோம், இந்த பஞ்சபூதத்தை சமன்படுத்தி நம்மளும் நல்லா இருப்போம், சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கும்.